Okay, good morning, dears. So, last class we completed chapter 3 in history till page number 29, isn't it? So, today I'm going to start with the same page. The topic is a new system is devised. So, what is mean by this word devised is to make something new. Okay, inventing or creating something or some method in a new methodology, that is known as devised. So by the early 19th century, many of the company officials were convinced that the system revenue had to be changed again. So many changes has been happened in the British arrangements of their administration. And so in northwestern provinces of Bengal presidency, most of this area in Uttar Pradesh. So Englishmen called Halt Macinnes devised a new system which came into effect in 1822. So Halt Macinnes, he is the person who created this new kind of administration. So what did he do in this is, under his direction, collectors went from village to village, inspecting the land, measuring the fields, and recording the customs and rights of different groups. So you all know that since from the British period, this collectors are having real powers. அவங்களுக்கு தான் வந்து ஒரு பிளேஸோட high powers எல்லாமே இருக்கு. They are the officials of that particular place. So what did this British ruler did is, he sent all the collectors to each and every place to inspect how much land is there, how the people are living, how they are getting money, earnings, இது எல்லாத்தையும் வந்து சூப்பர்வைஸ் பண்ண வச்சாங்க. ஸோ திஸ் டிமாண்ட் வாஸ் டு பி ரிவைஸ்ட் பீரியாடிக்கலி. இதை வந்து ஒரு சிஸ்டம் வைஸாக கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு சிஸ்டம் வைஸாக இதை வந்து ஒரு ரெகுலர் ஆக்குனாங்க. ஸோ திஸ் சிஸ்டம் கேம் டு பி நோன் அஸ் த மஹால்வாரி செட்டில்மெண்ட். ஓகே, மஹால்வாரி செட்டில்மெண்ட். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப், பிகாஸ் இஃப் தே ஆர் நாட் பேயிங், அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படிலாம் இன்கம் வருது, இதெல்லாம் வந்து அவங்க சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தே கான்ட் டெல் எனி எக்ஸ்கியூஸ். இந்த ரெவென்யூ பே பண்ணுறதுல அவங்களால எந்த எக்ஸ்கியூஸுமே சொல்ல முடியலை. ஓகேவா? ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக பே பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அப்படி பே பண்ண முடியாட்டி தட் லேண்ட் வில் பி டேக்கன் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் தட் சிஸ்டம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மவுண்ட்ரோ சிஸ்டம். வாட் இஸ் மீன் பை திஸ் மவுண்ட்ரோ சிஸ்டம் இஸ், in the British territories in the south, there was a similar move away from the idea of permanent settlement. இந்த பெர்மனண்ட் செட்டில்மெண்ட்டை தான் வந்து மஹால்வாரி செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பெர்மனண்ட் செட்டில்மெண்ட்டும் இல்லாமல் what did they brought up is, the new system that was devised came to known as the riot war. What is mean by this riot war is, it was tried to a small scale by Captain Alexander Reed in some of the areas that were taken over by the company after the wars with Tipu Sultan subsequently developed by Thomas. So this system was gradually extended all over the South India. ஸோ இப்போ அவங்க ஒரு பிளேஸில் வந்து இருப்பாங்க, அந்த இடத்துல வார் நடக்கும். அந்த வார் ஆக்சுவலி அது வந்து அவங்களுக்கு சொந்தம் இல்லாத பிளேஸ் தான். சப்போஸ் இப்போ அந்த வார் நடக்குது அப்படின்னா, அந்த வாரில் அவங்க வந்து கான்கொயர் பண்ணிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி தட் பிளேஸ் வில் பிகம் அண்டர் தேர் கண்ட்ரோல். ஸோ திஸ் இஸ் தட் சிஸ்டம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் இஸ் all was not well. What is mean by this all was not well is, ஸோ வித்தின் அ ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் நியூ சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி. திஸ் பீசன்ஸ் வேர் அன்ஏபிள் டு பே ராயட்ஸ், ஃபீல்ட் அண்ட் கண்ட்ரி சைட் அண்ட் வில்லேஜஸ் பிகேம் டெசர்ட்டட் இன் மெனி ரீஜியன். ஸோ இவங்கனால வந்து அதை எப்படி சொல்கிறது, இப்போ அவங்களுக்கு விளைச்சல் வருது, அவங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஹார்வெஸ்டட் ப்ராடக்ட்ஸை வச்சு தான் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு கல்டிவேஷனுக்கு வந்து ஏதாவது மணி ஏர்ன் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ அந்த மணி வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆல் த மணி ஆர் ஆல் தேர் ப்ராடக்ட்ஸ் ஹேஸ் பீன் கிவன் டு த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். எல்லாத்தையும் அவங்க வந்து டேக்ஸ் மாதிரி கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குறனால தே ஆர் நாட் சப்போஸ் டு கல்டிவேட் அகெயின். அவங்களால திரும்ப கல்டிவேட் பண்ணவோ ப்ரொடக்ஷன் பண்ணவோ முடியலை. ஸோ அதனால பாதி நிலத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, இட் பிகேம் லைக் அ டெசர்ட். அவங்களால கல்டிவேட் பண்ண ப்ராப்பராக சோர்ஸ் இல்லாதனால அது பாதிக்கு மேலே டெசர்ட்டாகவே மாறிடுச்சு. So but this did not happen
crop for Europe. What is mean by this crop for Europe is the British also realized that the countryside could not only yield revenue. ஸோ அப்போ அதனால் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ வில்லேஜ் சைட்ஸ்லேருந்து இனிமேல் நமக்கு ரெவென்யூ அதிகமாக வராது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டெசிஷனுக்கு வந்தாங்க. ஸோ தென் த பிரிட்டிஷ் ப்ரெஷர்ட் ஆர் ஃபோர்ஸ்டு கல்டிவேட்டர்ஸ் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா டு ப்ரொடியூஸ் அதர் க்ராப்ஸ். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன், இப்போ நம்ம இந்தியாவில் கல்டிவேட் பண்ண ப்ராடக்ட்ஸ் தவிர்த்து, அதாவது கல்டிவேஷன் க்ராப்ஸ் தவிர்த்து தண்ணி கம்மியாக அந்த மாதிரி க்ராப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதர் கண்ட்ரீஸ்லேருந்து யூரோப்லேருந்து வந்த க்ராப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து இங்கே கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் கைண்ட் ஆஃப் க்ராப்ஸ் தே ஹாவ் இன்ட்ரடியூஸ்ட் இஸ் ஜூட் இன் பெங்கால். ஸோ பெங்காலில் வந்து ஜூட் கல்டிவேட் பண்ண சொன்னாங்க. டீ இன் அசாம், சுகர் கேன் இன் யுனைடெட் ப்ரொவின்சஸ் நவ் உத்தர் பிரதேஷ், wheat in Punjab, cotton in Maharashtra and Punjab, rice in Madras. So these are all the new kind of plants they have been introduced and told the cultivators to produce. நீ டேக்ஸ் கொடுக்கலன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை இந்த மாதிரி கல்டிவேஷன்ஸை வந்து நீ கல்டிவேட் பண்ணி அது மூலமாக நீ வந்து டேக்ஸை பே பண்ணு, அது மூலமாக நாங்கள் ஈல்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிஸ்டமை மாற்றினாங்க. ஸோ டஸ் கலர் ஹாவ் அ ஹிஸ்ட்ரி? So if you see page number 30, some kind of pictures were given, colorful pictures. Okay, so what does it mean is, so 5 and 6 are two images of cotton prints. These are all the prints of dresses. Dressla cotton dressla print பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த printing இதெல்லாம். What is this shows is, shows a kalamkari print created by weavers of Andhra Pradesh in India. On the right is a floral cotton print design and produced by William Morris, a famous poet and artist of 19th century Britain. There is one thing common in the two prints. What is that common is, both use a rich blue color. So blue color has been often used in both the paintings, commonly called indigo. So this color is called as indigo color. So the blue that you see in these prints was produced from the plant called indigo. ஸோ இந்த கலர்ஸ்லாம் வந்து அப்போ வந்து பிளான்ட்ஸ்லேருந்து தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் வந்து இண்டிகோங்கிற பிளான்ட்லேருந்து வர்றதுனால the name of the color is indigo. So it is likely that the blue dye used in the Morris prints in 19th century Britain was manufactured from indigo plants cultivated in India. So for India was the biggest supplier of indigo to the world. Why the demand for Indian indigo? இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த இண்டிகோ பிளான்ட்டுக்கும் அதுலேருந்து கிடைக்கிற கலர்ஸுக்கும் ஏன் இவ்வளோ டிமாண்ட் அப்படின்னா, large farm operated by a planter employing various forms of forced labor. So in 13th century most probably they are cultivating such kind of crops இல்லையா. ஸோ cloth dyers ப்ரிஃபர்டு இண்டிகோ, இந்த க்ளோத்ஸுக்கும் சரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இந்த இண்டிகோ கலர்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணதுனால, அதுவும் எக்ஸ்பெஷலி இன் இந்தியா இட் இஸ் ஆஃபன் கல்டிவேட்டட் இல்லையா. ஸோ இது தவிர்த்து இது எங்கெல்லாம் கல்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னா, த ஃப்ரெஞ்ச் பிகேன் கல்டிவேட்டிங் இண்டிகோ இன் செயின்ட் டாமினிக் இன் கரீபியன் ஐலாண்ட், த போர்ச்சுகீஸ் இன் பிரேசில் அண்ட் த இங்கிலீஷ் இன் ஜமாசிகா and the Spanish in Peninsula. So indigo plantations also came up in many parts of North America. So by the end of the 18th century the demand for indigo grew further. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த கலர்ஸோட தேவை வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ தட்ஸ் வாட் இட் பிகேம் அ கிரேட் ஆஃபர் ஃபார் த indigo plants. So that is the main aim of the British people. They asked our farmers to cultivate the indigo plants often here. So next is Britain turns to India. So Britain வந்து இந்தியா மாதிரி எப்படி டேர்ன் ஆச்சு, how it was converted அப்படின்னா, faced with the rising demand for indigo in Europe, the company in India looked for ways to expand the area under indigo cultivation. ஸோ இந்தியாவில் இதை நிறைய பண்ணலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இஸ், so from the last decades of 18th century, at the end of 18th century, Bengal expanded rapidly and Bengal indigo came to dominate. So Bengal வந்து indigo cultivationக்காகவே அதை வந்து
அவங்க வந்து தயார் பண்ணி 1788 30% ஆஃப் இண்டிகோ இம்போர்ட்டட் பிரிட்டனுக்கு அதை இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இன் 1810 பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் இண்டிகோ வந்து இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த பிளேஸையே வந்து மொத்தமாக மாற்றிட்டாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், ஸோ திஸ் அட்ராக்டட் பை த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஹை ப்ராஃபிட்ஸ். இது எதுக்கு அப்படின்னா மணி, ஒன்லி ஃபார் த மணி பேசிஸ், அவங்களுக்கு வந்து மணி கிடைக்கணும், அதான் மெயின் ரீசன். ஸோ ஹவ் வாஸ் இண்டிகோ கல்டிவேட், இந்த இண்டிகோ வந்து எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா, தேர் வேர் 2 மெயின் சிஸ்டம் ஆஃப் இண்டிகோ கல்டிவேஷன். ஒன் இஸ் niche and royalty. Within the system of niche cultivation என்னன்னா the planter produced indigo in lands that he directly controlled. அவங்களே அதை டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இன்னொன்று he either bought the land or rented it from other zamindars and produced indigo by directly employing hired laborers. இதுதான் வந்து நிச் கல்டிவேஷன். ஸோ இதில் வந்து லேண்ட் வந்து அவங்களுக்கே சொந்தம். ஸோ அவங்க கல்டிவேட் பண்ணுற அந்த இண்டிகோ பிளான்ஸும் அவங்களுக்கு தான் சொந்தம். ஸோ அவங்க அதை வந்து என்ன ரேட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க கொடுக்கலாம் ஃபார் தே ஓன் ப்ரொடக்ஷன். அதே இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, ராய்ட்ஸ்னால் வந்து நத்திங் பட் அவங்க வந்து லாயல்ட்டி கொடுக்கணும். ஒன்று அவங்கக்கிட்ட லேண்டை யார்கிட்டயோ அதை அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து அது எப்படி சொல்கிறது, யார்கிட்டையாவது வேலை பார்த்து அதை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது ஆக்சுவலி அவங்களுக்கு சொந்தம் இல்லை இல்லையா. ஸோ இந்த நிச் கல்டிவேஷனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்தது, த ப்ராப்ளம்ஸ் வித் நிச் கல்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிளான்டர்ஸ் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பேண்ட் த ஏரியா அண்டர் நிச் கல்டிவேஷன். ஸோ அவங்களுக்கு சொந்தமான இடத்துல அவங்க பண்ணுறனால அவங்களுக்கு எவ்வளோ சொந்தமாக இருக்கோ அதுக்குள்ளே மட்டும்தான் அவங்க வந்து கல்டிவேட் பண்ண முடிஞ்சது. தே ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு எக்ஸ்போஸ் ஆர் எக்ஸ்பேண்ட் த லேண்ட். Okay, so a large plantation required a vast number of hands to operate, and labor was needed precisely at a time when peasants were usually busy with their rice cultivations. So and one more important thing is when the land is owned by them, அவங்களே இந்த லேண்டை சொந்தமாக வச்சுருக்கும்போது அடிக்கடி அவங்களால ஒரே பிளான்ட்டை சேம் கைண்ட் ஆஃப் பிளான்ட்டையும் அவங்களால கல்டிவேட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் தே ஃபேஸ்டு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ நிச் கல்டிவேஷன் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் ஆல்சோ ரெக்வயர்டு ப்ளஃப் அண்ட் புல்லக்ஸ். ஸோ இதெல்லாம் நிறைய தேவைப்பட்டதுனால அவங்களால வந்து ப்ராப்பராக இந்த கல்டிவேஷன்ஸ் பண்ண முடியலை. ஸோ டில் த லேட் 19th century planters were therefore reluctant to expand the area under niche cultivation. Less than 25% land producing indigo was under this system. So இந்த சிஸ்டம் நிச் கல்டிவேஷனில் வந்து 25%க்கும் கம்மியான லேண்ட்ஸை தான் வந்து கல்டிவேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை திஸ் இண்டிகோ ஆன் த லேண்ட் ஆஃப் ராய்ட்ஸ். இண்டிகோ ராய்ட்ஸ் லேண்ட் அப்படின்னா என்னென்னா, workers harvesting indigo in early 19th century Bengal from see some pictures are given here. So the workers are working on the land. So rights cultivation அப்படின்னா என்னென்னா, on behalf of rights, அதான் அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்து இல்லை லோன் அந்த மாதிரி இது பண்ணி அவங்க வந்து அதை கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து 25% ஆஃப் ஏரியா மட்டும்தான் அந்த கல்டிவேஷனில் இருந்தது. ஓகேவா. Okay, we will stop with this today because if it is going very long video I will not be able to compress it. Remaining we have 3 more pages we will complete in the next class. So revise your portions often, don't waste your time. If you have any doubts regarding the lessons you can contact me in the group. Thank you.